வாய்ஸ் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கா? இருக்குங்க சார். ஓகே சார், கரெக்டா இருக்கு சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கோயில் பக்கத்துல இருக்கிறனால சில இடையூறுகள் சில நேரத்துல வரும். தடை இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு மனிதகுலம் 100% இயற்கையின் அருளாலும் இறைவனின் அருளாலும் மாபெரும் ஒரு பொக்கிஷமான வரத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான பிறப்பு மனித பிறப்பு. இந்த பிறப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. அந்த ஈடு இணையற்ற ஒரு பிறப்பை மனிதன் வாழ்வதற்கு இயற்கையும் இறைவனும் ஒருங்கிணைந்து வழிநடத்திய ஒரு வழிநடப்பு தான் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை வச்சுதான் மனிதனுடைய வாழ்க்கை 120 வருடங்கள் கழிந்தும் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தை ஐம்புலன்களையும் காத்து நாடி நரம்புகள் தளர்ந்து ஒரு சிதைவு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தையல் கூட இல்லாமல் வாழ்ந்து முடிஞ்ச நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஆதாரமா இருந்ததுனாலதான் இவ்வளவு காலங்கள் நம்ம இந்த மனித குலம் தலைத்து வந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் நவீனமும் நாகரிகமும் வளர்ந்து வேகத்தின் அடிப்படையில் விவேகத்தை வளைத்து கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை தடுமாறி போனதனுடைய விளைவு இன்னைக்கு ஆரோக்கியம் என்ற குறைபாடு உலகம் பூரா தலை விரித்து ஆடுது. அதனால ஏற்படுகின்ற பிழைகள் நாம பார்க்கிறோம். கூட்டம் கூட்டமா மெடிக்கல் ஸ்டோர், மருத்துவமனைகள், பஸ்ஸில் பார்த்தாலும் சரி, ட்ரெயினில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் ஆரோக்கிய குறைபாடு. எனக்கு இந்த நோய், எனக்கு அந்த நோய், எனக்கு இந்த நோய். இதுக்கு எல்லாமே காரணம் மனிதன் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு உணவை மருந்தாக உண்ட காலத்தை மாற்றி மருந்தையே உணவாக உண்டு வாழ்கின்ற காலத்திற்கு வந்ததனுடைய விளைவு, அந்த வினையினுடைய பயன் இன்னைக்கு மகிழ்ச்சியை அளித்து விட்டது. தேடி ஓடிய ஆரோக்கியத்தை முழுமையாக இழக்கச் செய்தது. தேடிய செல்வத்தை கொண்டு போய் இழந்த ஆரோக்கியத்துக்கு செலவிட்டு தேடிய செல்வமும் போய் ஆரோக்கியமும் இழந்து மதில் மேல் பூனை போல் தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவனும் இயற்கையும் இணைந்து கொடுத்த ஒரு அருட்கொடை நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய மிக அற்புதமான நுண்ணிய பாதையின் செயல்பாடுகள்னா ஒரு முடியை 16ஆக பிரித்தெடுத்தால் எவ்வளவு அடர்த்தி இருக்குமோ அந்த அடர்த்திக்குள்ளும் சிறப்பாக சென்று தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து மனிதனுடைய வாழ்வின் அடித்தளத்தை தன்னுடைய உணர்வுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸில் இருக்கு. என்னடா இது எலிக்சர் மிக்ஸ்ன்றாங்க, எத்தனையோ நோய்கள் சொல்றாங்க, எத்தனையோ குறைபாடுகளால் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. எங்கெங்கேயோ உயர்ந்த மருத்துவமனைகள், உயர்ந்த படிப்பு படிச்சவங்க என்ன பார்க்க முடியாத விஷயத்தையெல்லாம் இது எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா எந்த நோய்க்கும் எந்த மருந்தும் வேலை செய்யாது, கட்டுப்படுத்துமே தவிர குணப்படுத்தாது. ஏன்னா இருக்கிறது எதுவுமே நோய் அல்ல. கழிவுகளின் தேக்கத்தாலும் சத்து பற்றாக்குறையின் தாக்கத்தாலும் ஏற்படுகின்ற விளைவுகள் தான் மனித இயக்கத்தினுடைய தடைகள். இந்த மனித இயக்கத்திற்கு தேவையான தடைகள் ஏற்படும் போது உடல்ல கழிவுகள் தேங்குது, நச்சுக்கள் அதிகமா தங்குது. அது கொடூரமான உயிர் சத்துக்களை பெற்று பல வகையான வியாதிகளை உருவாக்கி அதுக்கு உரிய பேரை வச்சு இன்னைக்கு காலகட்டத்துல மனிதனை நோய் என்று பெயர் வைத்து அந்த நோய்க்கென்று ஒரு மருந்தையும் கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தவும் முடியாமல், உறுப்புகளை பலப்படுத்தவும் முடியாமல், அதை சமதளமாக வச்சு பாதுகாக்கும் போது நம்மளுடைய உடல் உபாதிகளால் பாதிக்கப்படுது.
அப்ப நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுதுங்க? ஆல்ரெடி மீட்டிங்க்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்க, என்னடா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பொருள்னு சொல்றாங்க. ஆமாம். எந்த உயிர் வாழணும்னாலும் காத்து ஒண்ணுதான். அதே மாரி எலிக்சர் மிக்ஸ் அத்தனை உள்ளுணர்வுகள் அடங்கிய ஒரு பொருள். எத்தனை உயிர்களுக்கு தாகம் எடுத்தாலும் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீர் ஒன்றுதான். அந்த தாகமாக இருப்பதும் இன்னைக்கு எலிக்சர் மிக்ஸ். எவ்வளவு மனிதன் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட, ஏசியில் இருந்தாலும் கூட அவனுக்கு வைட்டமின் டி என்ற ஒன்று தேவை. அது சூரிய வெப்பத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த சூரிய வெப்பத்தினுடைய ஆக்க சக்தியும் உள்ளடக்கிய ஒரு பொருள் எலிக்சர் மிக்ஸ். என்னடா இது, காத்துக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் ஒன்றிணைச்சு முடிச்சு போடுறானே அப்படின்னு புதுசா வர்றவங்களுக்கு நினைக்கலாம். ஆனா உணர்ந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் விளங்கும். ஏன்னா அந்த பொருளை பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ 4 பருவ காலங்களில் மனிதனுடைய இயல்பு நிலை, மூவெப்ப மண்டலத்தினுடைய செயலாக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும். வாதம், பித்தம், கவம். இந்த வாதம், பித்தம், கவம் 3ம் சரியா இருந்தா தான் நம்மளுடைய இரத்த நாடி, பித்த நாடி, வாத நாடி 3 நாடிகளும் சம நிலையில இயங்குனா தான் நம்மளுடைய இதயத்தினுடைய துடிப்பு 72 முறை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும். அப்படி 72 நிமிஷத்துக்கு ஒரு முறை துடிக்கிறதுக்கு நம்மளுடைய உடல்ல ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வைட்டமின் டி சொல்றப்படுற இந்த 3 சத்துக்களும் சம அளவுல இருக்கணும். இந்த சம அளவுல இருப்பதற்கு நம்மளுடைய உடல்ல புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நார் சத்துன்ற தாது பொருட்கள் நம்மளுடைய உடல்ல சமநிலையில இருக்கணும். இதுக்குதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுனாங்க? 4 பருவ காலத்துல விளையக்கூடிய தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் கிழங்கு வகைகள், பழ வகைகள் அந்தந்த காலத்துல கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அந்தந்த இடத்துல அந்தந்த தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து பழகி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா காலத்திலுமே எல்லா பொருளுமே கிடைக்குது. காரணம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அத்தனையும் அழிச்சிருச்சு. நம்மளுடைய நவீன கால டெக்னாலஜி அடிப்படையில உயர் ரக பயிர்களை விளைவிப்பதற்கும், அதே மாதிரி பொருள்களை கெட்டுவிடாமல் பாதுகாப்பதற்கும், அதே மாதிரி பொருள்கள் சுவை தருவதற்கும், அதே மாதிரி பொருளினுடைய அந்த உளிர்த்து போகும் தன்மைன்னு சொல்லுவாங்க. அது உளிர்த்து விடாமல் பாதுகாப்பதற்கு என்ன போடுறாங்க? நமக்கு கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. அப்ப கெமிக்கல் பயன்படுத்துறது பொருள்களை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல, மனித உயிர்களை சிறுக கொள்ளும் விஷமாகவும் அது இருக்கு. ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதே 4 பருவ காலத்தினுடைய அடிப்படையில் மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம், குளிர்காலம், இந்த 4 பருவ காலங்கள்ல 12 மாதங்களின் தொகுப்பில் அமைப்பில் விளையக்கூடிய உயர்ந்த செல்வங்கள் நம்மளுடைய இயற்கை தந்த வரமான மூலிகைகள். மனிதனுடைய உடலுக்கு தேவையான எத்தனையோ மூலிகைகளை மனிதன் உண்டு வாழ்ந்திருக்கிறான். அதனுடைய அடிப்படையில நானோ டெக்னாலஜியினுடைய முறைப்படி எங்கெங்கோ விளைகின்ற புதன்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங்ல சொல்லுவாங்க மேடம், அவங்க எங்கெங்கிருந்து எந்தெந்த பொருள்களை எடுத்துட்டு வர்றாங்க, இந்த பொருளினுடைய தன்மை என்ன, இந்த பொருள் எப்படி மனித உடலுக்குள்ள போய் செயல்படுது, இதை செயல்படுவதை எப்படி ஆராய்ச்சியின் நோக்கத்துல கண்டுபிடிச்சாங்க, இதை எப்படி இன்கிரீடியன்ஸை தொகுத்து 12 வகையான மூலிகைகளை ஒன்றிணைத்து ஒரு சிறு தொகுப்பாக, அதாவது சிட்டிகை என்னும் அடிப்படையில் நம்மளுடைய முன்னோர்கள் கசாயம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பல மூலிகைகள் எடுத்துட்டு வந்து அரைச்சு நெல்லிக்காய் அளவுக்கும் மிளகு அளவுக்கும் கொடுத்து விழுங்க சொல்லுவாங்க. அப்போ உடலுக்கு மருந்து உணவு மருந்தா பயன்பட்டது. அந்த மருத்துவத்தினுடைய அடிப்படையிலும் இயற்கை நமக்கு மறக்க அடித்த செயல்பாட்டை உணர்த்தும் விதத்திலும் நமக்கு எலிக்சர் மிக்ஸ் 12 வகையான இன்கிரீடியன்ஸ் கலந்த தாவரம் அத்தனையும் நம்மளுடைய மூலக்கூறுகளான நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து உள்ளடக்கிய வேதிப்பொருள்களின் சங்கமம். இந்த பொருள்கள் இருக்கும்போது அந்த பொருளை நாக்கு கடையில வச்சு சுவைக்கும் போது என்ன தெரியுது தெரியுங்களா?
அதாவது பல்லு சொத்த பல்லா இருந்தாலும் சரி, நாக்கு வறண்டு போகிற ஒரு நிலை இருந்தாலும் சரி, அந்த ஒரு சிட்டிகை எடுத்து நாக்குக்கடியில வைக்கும்போது, அந்த உமிழ்நீர் சுரக்கும் பாருங்க. மனிதனுடைய உடல்ல 7 வகையான திரவ சுரப்பிகள் சுரக்குது. இந்த 7 வகையான திரவ சுரப்பிகள் சமநிலையில சுரப்பதற்கு நமக்கு சத்து வேணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த 7 வகையான திரவ சுரப்பிகள்ல உமிழ்நீர் சுரப்பி தான் உயிர் சுரப்பி. இந்த உயிர் சுரப்பி தான் நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாட்டுல அத்தனை பொருள்கள் இருக்கிற பொருள்கள்ல இருக்கிற அந்த சத்துக்களை குளுக்கோஸாக மாத்தும் ஒரு மிக அற்புதமான பொருள் எதுங்க? எப்படி நம்மளுடைய என்ன பொருள் செஞ்சாலும் கெட்டு விடாம பாதுகாக்கறக்கு இன்னைக்கு அந்த இது பயன்படுத்துவாங்க. அது பேர் வரமாட்டேங்குது. அந்த இது பயன்படுத்துவாங்க. வினிகர். அந்த வினிகர் மாரி நம்மளுடைய உமிழ்நீர். அந்த நம்மளுடைய எந்த பொருள்ல நச்சு இருந்தாலும் அதை நீக்கி கழிவறைகளுக்கு பிரிச்சு விட்டுட்டு, நமக்கு நல்ல ஒரு குளுக்கோஸா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான நீர் எதுங்க? உயிர் நீரான உமிழ்நீர். இந்த உமிழ்நீரை காஞ்சு போன தொண்டையில் நாக்குல வைக்கும்போது, தானா உமிழ்நீர் உருவாகும் பாருங்க. அதுதான் இந்த அத்தனை உயிர் சத்து நீர்களையும் உருவாக்குவதற்கு ஆதாரமா நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. அப்போ விழித்திரை இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இளநரை, பாத வெடிப்பு, வாய் வெடிப்பு, காது அடைப்பு, அதாவது தோல் பிரச்சனை, அஜீரண குறைபாடு, மலச்சிக்கல், மலட்டுத்தன்மை, உணர்தலும் முகர்தலும் மனிதனுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த உணர்தலும் முகர்தலும் இன்னைக்கு மனிதனுக்கு பெரும்பாலும் கம்மியா இருக்கு. 60 விழுக்காடுகளுக்கும் கீழே இருக்கு. 60 விழுக்காடுகளுக்கு மேல இருக்கணும் அப்படின்னா 3 வீட்டுக்கு அந்த பக்கம் என்ன செஞ்சாலும் நமக்கு முகரும் தன்மை வேண்டும். உமிழ்நீர் அப்படியே வாயில சுரக்கணுங்க. அங்க கருவாட்டு குழம்பு வச்சாங்கன்னா இங்க மணக்கும். அந்த மணத்தை பார்த்தா வாயில உமிழ்நீர் சுரக்கும். இன்னைக்கு அதுக்கு 6வதுக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா தண்ணியில நல்ல ஆக்சிஜன் அதாவது ஹைட்ரஜன் லெவல் இல்ல. காரணம் கெமிக்கல்ஸ். நீரை சுத்தப்படுத்துவதாக கெமிக்கல்ஸ். அப்படிப்பட்ட நீரை பருகும்போது நமக்கு தாகம் அடங்குதான்னு கேட்டா அடங்காது. ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது தாகத்தை தூண்டும். அதே மாதிரி பசி சரியா ஆகாதவங்களுக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸை எடுக்கும்போது பசியை தூண்டும். இன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்களின் மாற்றத்தின் காரணமாக குடல் முற்றிலும் பாதிக்கப்பட்டு செரிமான மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு 7 நாள் எடுக்கும்போது பசியை தூண்டி ஜீரணத்தை உருவாக்கி மலச்சிக்கலை போக்கி கழிவுகளை நீக்கி உயிர் சத்துக்களை நம்மளுடைய உணவில் இருக்கிற உயிர் சத்தையும் சரி நம்மளுடைய உடல் இருக்கிற உயிர் சத்தையும் சரி புதுப்பித்து எழுந்து வாழ வைக்கிறது ஒரு அற்புதமான பொருள் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே பொருளா அப்படின்னு அப்படியே கேட்டதுக்கு விளக்கம் சொன்னோம். நான் உணர்ந்த விஷயத்தை இந்த எலிக்சர் மிக்ஸ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என்னுடைய உறவுகளுக்கு கொடுத்து எடுத்த ரிசல்ட் எண்ணிலடங்காத ரிசல்ட். இந்த பொருள் யார் சாப்பிட வேண்டிய பொருளுங்க? அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அற்புதமான மூலிகைகள் சொல்லுவாங்க. ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய மூலிகைகள் சொல்லுவாங்க. நல்லா அதாவது சாதாரணமான ஏழை மக்களுக்கு கிடைக்காது. எளிமையா நல்ல பொருள் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் கழிவுகளும் கழிவாடும் தான் கிடைக்கும். ஆனா நம்மளுடைய தலைமை 12 வருடங்கள் பாதுகாத்து வைத்த பெட்டக பேழையை 14வது வருடத்தில் நம்ம கையில் அற்புதமா கொடுத்திருக்கு. யாரு வேணாலும் எளியோரும் வலியோரும் சிறியோரும் பெரியோரும் தேடுகின்ற அனைத்து உறவுகளும் புண்ணியம் செய்தவர்கள், அந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இந்த பொருள் கிடைக்கும். இந்த பொருள் எடுத்து பயன்படுத்தினா மட்டுமே அந்த பயன்பாட்டினுடைய புனிதத்தை உணர முடியும். இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேங்க, 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சார் அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. எவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும், நீ எப்படி சொல்ற? ஒண்ணுமே சொல்லல. எடுத்திருந்தா தானே, சுவைச்சிருந்தா தானே, அதனுடைய புனிதத்தை புரிஞ்சிருந்தா தானே. அப்போ ஒரே ஒரு முறை
அந்த பொருளினுடைய பயனை நம்ம புரிஞ்சதுனால நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா, நான் நெறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். 6 மணிக்கு மேல மீட்டிங் நம்ம வண்டியில போகும்போது கண்ணு கிளார் அடிக்கும். இன்னைக்கு அந்த கிளார் இல்லைங்க. அந்த கிளார் அடிக்கும். சரிங்களா? அந்த கிளார் இப்ப கிடையாது. அதே மாரி இடுப்பு வலி இருக்கும். அந்த இடுப்பு வலி இப்ப கிடையாது. அதே மாரி முடி பாதி அளவுக்கு சொட்டையா இருக்கும். இப்ப கிடையாது. ஆதாரப்பூர்வமா இருக்கு. இதுக்கு அப்புறமா என்னுடைய பொண்ணுக்கும், என்னுடைய மனைவிக்கும் குடுத்ததுல, நானே ஃபர்ஸ்ட்ல டெஸ்டிமோனியல் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற உறவுகள் கூட இந்த பொருள்ல நம்ம குடுத்து பழகியிருக்கிறோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நெறைய மார்க்கெட்டு பண்ணியிருக்கோம். எந்த மார்க்கெட்டிலும் கிடைக்காத ஒரு அற்புதம். அதாவது 12 இன்கிரீடியன்ட்ஸ் கலந்த ஒரு தொகுப்பு எளிமையா ஒரு சிட்டிகையின் வடிவில நமக்கு கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும். இப்ப நெறைய மார்க்கெட்ல வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு குடுத்திருப்பாங்க. ஆனா வேகமா செயல்படுமான்னு கேட்டா படாது. இன்னைக்கு அவ்வளவு அதாவது நீர் எப்படி கரை புரண்டு ஓடுதோ, காத்து எப்படி சுழன்று ஓடுதோ, சூரியன் எப்படி பூமியை சுற்றி வலம் வருதோ, அந்த வடிவமைப்பில நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்கின்ற நம்மளுடைய இதயத்துக்கு, அந்த நரம்பு மண்டலங்கள் எந்த அளவுக்கு பலவீனமா இருந்தா இதய துடிப்பு வரும். அந்த இதய துடிப்பு எச்சு கம்மியாகும்போது தான் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், கேன்சர், பைல்ஸ், தைராய்டு. ஏன்னா சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகும்போது, சுழற்சி முறை கம்மியாகும்போது. ஏன் உணர்ந்து புரிஞ்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமா சாப்பாடு சாப்பிட்டா மூச்சு கொஞ்சம் புடிச்ச மாரி இருக்கும். கொஞ்சம் தடைப்படுற மாரி இருக்கும். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டு ஒரு 15 நாளுக்குள்ள அந்த பிரச்சனை இல்ல. அப்போ ஒரு முறை ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா இருக்கு. எனக்கு 90க்கு மேல போக 92, 93க்கு மேல போகவே போகாது. நார்மலா 96க்கு மேல இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த நார்மலா 96 இருக்கும்போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? 90க்கு கீழ இருக்கும்போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மூச்சு வாங்குற மாரி இருக்கும். கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாரி இருக்கும். என்னமோ அடைக்கிற மாரி இருக்கும். அந்த 96 வரும்போது தான் உடல் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அந்த ஃப்ரீனஸ நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கொடுக்க கண்டேன். கொடுக்க கண்டேன். இப்போ பாத்ரூம் போகும்போது சில டைம் போற மாரி இருக்கும். போற உணர்வே தெரியாது. திரும்பவும் ஏதாவது சாப்பிட்டா போற மாரி இருக்கும். இன்னைக்கு 2 முறை தெளிவா அந்த மலம் கழியிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய சின்ன குழந்தைங்கள எதார்த்தமாவே பேசுவோம். சின்ன குழந்தைங்கள யூரின் போக வச்சா காலையில எந்திரிச்சு 4 அடிக்கு 5 பக்கம் போய் யூரின் போகும்போது விழும். அதுதான் அந்த விரசலினுடைய தன்மை. அதாவது அடைப்புகள் இல்லாம நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் தெளிவா இருந்துச்சுன்னா, அந்த விரசல் அப்படியே இருக்கும். ஆனா இடையில அந்த மாரி உணர்வுகள் எதுவும் காணோம். கொஞ்சம் யூரின் போனுச்சுன்னா காலுக்கிட்டயே போற மாரி இருக்கும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய குழந்தைகள் எப்படி போறாங்களோ அதே மாரி எலிக்சர் மிக்ஸ் எடுத்த அத்தனை பேரும் அந்த உணர்வுபூர்வமான உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நரம்பு மண்டலங்கள் தெளிவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும்னா மூச்சு வாங்கும். கொஞ்சம் நின்னு பேசணும். நின்னு பேசணும். அப்ப என்ன அர்த்தங்க? நுரையீரலினுடைய பம்ப்ஷனுடைய தன்மை கம்மியா இருக்கு. ஆக்ஸிஜனுடைய இன்கிரீடியன்ட்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 மணி நேரம் பேச சொன்னாலும் மூச்சு விடாம பேசும் ஒரு தன்மையை இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்திருக்கு. அப்போ இனிப்பும், புளிப்பும், உவர்ப்பும், துவர்ப்பும், கசப்பும், காரம். இந்த 6 சுவை உணவுகள் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான கூட்டு தொகுப்பு தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, காரம். இந்த 6 உணர்வுகள் 6 சுவையும் வேண்டும். இந்த 6 சுவையும் தான் தரமான 4 சத்துக்களால் நிரப்பப்பட்டது. அப்ப இந்த 4 சத்துக்கள் 12 மாதங்களினுடைய ஒரு தொகுப்பு. இந்த அற்புதமான பொருளை பயன்படுத்தும்போது நம்மளுடைய குறைபாடுகள் நீக்கப்படுது.
கழிவுகள் அகற்றப்படுது, போதுமான சத்துக்கள் கொடுக்கப்படுது. அதிலிருந்து நம்மளுடைய கழிவுகளில் தேங்கியிருந்த செல்கள் வெளியேற்றப்பட்டு புதிய செல்களை உற்பத்தி செய்து அந்த புதிய செல்களினுடைய வாழ்நாள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு, அதாவது உயிரணுக்கள், அதாவது வெள்ளை அணுக்கள் எப்படின்னா 60 முதல் 90 நாள் வரை, அப்போ சிகப்பு அணுக்கள் அப்படின்னா 120 நாட்கள் வரை வாழும் தன்மையை இந்த எலிக்சர் மிக்ஸ் உண்ணும் போது சரியான ஒரு லெவலுக்கு நமக்கு இருக்குன்றத நம்ம ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த பொருளை எடுத்து பயன்படுத்தும் போது எப்படி நம்மளுடைய உணவில் கொதிக்கும் போது தண்ணி பத்தலைன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணுமோ, அதே மாதிரி நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் போது எந்தெந்த பாகங்களில் அடைப்புகள் இருக்கோ, எந்தெந்த பாகங்களில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கோ, எந்தெந்த பாகங்கள்ல நரம்பு மண்டலங்கள் பிடிச்சிருக்கோ அதை பிரித்து எடுக்கும்போது அது உணர்வு பூர்வமான அனுபவத்தை நமக்கு வழியாக கொடுக்கும். இந்த வழியாக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு எனக்கு இது எடுத்ததுனால தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எடுத்ததுனால வலிக்கல. கழிவுகளை நீக்கப்படும் போது, அதாவது சீமார் எடுத்து வாச கூட்டும் போது அது சவுண்டு வரத்தான் செய்யும். தண்ணி எடுத்து வாசல் தெளிக்கும் போது அந்த சவுண்டு வரத்தான் செய்யும். அது மாதிரி இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது உள்ள இருக்கிற அந்த கழிவுகள் வெளியேறும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய செயலாக்கம் தன்னுடைய உணர்வுகளை இதுதாண்டா சரி, நீ பொறுத்துக்கோன்னு சொல்லும். இது வரைக்கும் எந்த பொருளும் இந்த அனுபவத்தை தரவில்லை. அது எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குது. அந்த அனுபவத்தை எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குது. இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் 10, 12, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2ன்னு குழந்தைங்களை பெற்றுட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருந்த காலம் போய் மலட்டுத்தன்மையை இந்த சமூகம் உருவாக்கும் ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது. காரணம் பரபரப்பான பதட்டமான சூழல் நிறைந்த வாழ்க்கை, அவசரமான உணவு முறைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை எடுத்து உணர்ந்தவங்க 1000க்கு பக்கமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தந்த ஒரு அற்புதமான கருவறை நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா கையேந்தி கோயில் கோயிலா, மருத்துவமனையா ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு 13, 14, 15 வருஷங்கள் தேடிய உள்ளங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்குன்னா அந்த எலிக்சர் மிக்ஸுக்குள்ள எவ்வளவு சத்து நிறைந்த, எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த, எவ்வளவு மகிமை நிறைந்த பொருளினுடைய உள்ளடக்கமாக அந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கும். இப்போ தைராய்டு அப்படின்ற ஒரு சுரபி சம அளவு இருக்கணும். அது இல்லைன்னா பல வகையான வினைகளை உருவாக்கும். அந்த சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. இப்போ இந்த தைராய்டு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்குதே தவிர குணப்படுத்துவதற்கு அல்ல. ஏன்னா குணப்படுத்துவதற்கு அது நோயும் அல்ல, சுரபிகளினுடைய குறைபாடு, சத்துக்களினுடைய குறைபாடு, கழிவுகளினுடைய தேக்கம். நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டு 18 நாள்ல தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. 18 நாள்ல தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. 2 கை 2 கால் விழுந்து போனவங்களுக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் 3 மாசத்துல நல்ல தெளிவான ரிசல்ட்டை இந்த நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய விழிப்பார்வை மங்கியவர்களுக்கு, நம்மளுடைய கருவிழியில வெள்ளை படர்ந்த மாதிரி படர்ந்து கண்களை ஒளி இழக்க செய்து எத்தனையோ மருத்துவ கடையில பார்த்து ரெடி ஆகாம மைசூர்ல 2 குழந்தைங்களுக்கு கொடுத்து அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ ஒரே ஒரு பொருள் எப்படி இத்தனை அதிசயங்கள் நிறைந்திருக்கும். எங்கிருந்தோ எத்தனையோ தூரத்துல இருந்து போறவங்க ஒரு கோயிலினுடைய நுழைவாசலுக்குள்ள போய் அந்த கோயிலினுடைய நுழைவாசலுக்குள்ள போய் ஒரு சின்ன ஒரு விக்கிரகத்தை வணங்கும் போது கொடுக்கின்ற ஒரு திருப்தியில் இருக்கின்ற ஒரு ஆத்மா எப்படி தனக்கு ஒரு புனிதத்தை உருவாக்குகிறதோ அதனுடைய அடிப்படையின் தொகுப்பா இருக்கின்றது நான் உணர்ந்த விஷயம். என் குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் எடுத்த அனுபவத்தை தான் உங்க முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டதனால தலைமையிடம் கேட்டதனின் பொருளின் அடிப்படையில் எனக்கு ஒரே நிமிஷம் அவ்வளவு அழகா
இந்த கையில் கொடுத்திருக்காங்க. இந்த பொருளினுடைய புனிதம் நாம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. நானும் ஒரு நாள் உங்க மாரி உள்ள வந்தவன் தான். எந்த கேள்வியும் கேட்கல. என்னுடைய அப்பளையன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை சரி பயன்படுத்தி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். காரணம் என்னன்னா, பாரம்பரிய மருத்துவர், பாரம்பரிய உணவு வழிமுறைகளை பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக, அதாவது பிரசவம் பார்த்து, கைங்காலுகளுக்கு வழி பார்த்து, பொருளாதாரத்தை நீக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளே தான் அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய மலை மாரி பிரச்சனைகள் உருவாகி நிக்குது. அந்த பரம்பரையில வந்ததனுடைய நோக்கம், இறைவனுடைய அருளும், இயற்கையினுடைய அனுகிரகமும் எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஒன்றா இருந்தனால, இந்த எலிக்சர் மிக்ஸ் தேடி தேடி அலைஞ்சு, ஓஞ்சு போய், வாழ்க்கை எனக்கு இவ்வளவுதான். இனி நம்ம குடுத்து வச்சது இவ்வளவுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய ஒரு சூழல். அதே எண்ணத்துல நான் இருக்கும்போது, இந்த பொருள் எனக்கு கிடைச்சது. பொருளாதார சறுக்கல், ஆரோக்கிய குறைபாடு, எத்தனையோ மக்கள் தேடி வர்றாங்க. சரியான ஒரு மருத்துவ முறையை கொடுக்க முடியல. வாய் கிழிய பேசுறான். ஆனா சரியான ஒரு மருத்துவம் இருக்கா அப்படின்னா, ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்ற இருந்த ஒரு காலகட்டத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வீட்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம், 20 வருஷம் தேடின தேடல்ல கடவுள் கொடுத்த ஒரு வரம் இதுதான். கெட்டியா பிடிச்சுக்கோ. எத்தனை பேருக்கு எங்க போய் எவ்வளவு விஷயத்த விதைப்பையோ விதைச்சுக்கோ. இது புண்ணியம்னு சொன்னாங்க. இது புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புண்ணியத்தின் விளைவால இன்னைக்கு என்னுடைய ஊர்ல இருந்து நான் இன்னைக்கு கரூர்ல நின்னு உங்ககிட்ட கூகுள் மீட் பேசுறேன். சாரி, நம்ம வந்து மீட்டிங் எடுத்துட்டு இருக்கிறோம், ஜூம் மீட்டிங். அப்போ இந்த பொருளினுடைய உணர்வு எவ்வளவு ஆழமா இருந்திருந்தா அவங்களே நம்மளை வாழ்த்தி வெளியே அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு இந்த பொருள் முழு ஆரோக்கியத்தையும் எனது குடும்பத்துக்கு கொடுத்துள்ளது. சரியாக ஒரு 120 பேர் மெம்பர்ஷிப் ஆகி இதுல பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. 100க்கு மேற்பட்டவங்களுக்கு ஐடி போடாம பொருள் கொடுத்து ஆரோக்கியத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில நிறைய விஷயங்கள், மனிதனுக்கு குப்பை மாதிரி தேங்கி கிடைக்கின்ற கழிவுகளை வெளியெடுத்து கோயில் கர்ப்பகிரகத்துல பளிச்சுன்னு இருக்கிற அந்த சிலையை போல உள்ள இருக்கிற கருவறைகளை சுத்தமா வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி அது சொல்லிட்டே இருந்தா வாயில சொன்னா தெரியாது. எடுத்து பாருங்க. புதுசா வந்தவங்க ஒரு 15 நாள் எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம் உடலில் இருக்கின்ற எவ்வளவு தீராத பிணிகளா இருந்தாலும் சரி, முடியாதுன்னு சொன்ன வினைகளா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தீரும். இது நோய்க்குண்டான ஒரு மருந்து அல்ல. இது நோய்க்கு உண்டான ஒரு மருந்தல்ல. தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான உணவு விருந்து. மருந்து அல்ல, இது ஒரு உணவு விருந்து. யாரெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள். இன்னைக்கு துரத்தக்கூடிய விஷயம், விஷவாயு நம்மளை துரத்துது. ஆயுள் காலம் நம்மை துரத்துது. ஆரோக்கியம் கெட்டு போய் நம்மளை துரத்துது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வீட்டுல அவல நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த அவலங்கள் நம்ம வரக்கூடாது, நமக்கு குறைபாடுகள் வரக்கூடாது. நம்ம 100 வயசுக்கு மேல இன்னும் வாழாட்டியும் பரவாயில்ல, கடவுள் கொடுத்த ஆயுள் காலம் வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமிர்த கலவை, அழியாத பருவம் உடைய வாழை குமரி. அப்படிப்பட்ட பொருளை நம்ம இன்னைக்கு யாருக்கெல்லாம் அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறோம்னு கேட்டா, நோய் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நோயாளிகள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் வினையின் பயனை வேறறுப்பதற்கு உயிரின் பயத்தால் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆனா இனி வரும் காலத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரின் மகத்துவத்தையும் உடலின் அற்புதத்தையும் புரிஞ்சிட்டு, உள்ளம் பெருங்கோயில், ஊனுடல் ஆலயம், வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு, தெல்ல தெளிந்தவருக்கு சிரசே பிரதானம். சரிங்களா? அப்போ உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நாடி நரம்புகள் தளர்ந்து போகாமல், அந்த நாடி நரம்புகளில் கழிவுகள் அடைப்புகள் ஏற்படாமல், இந்த நாடி நரம்பு முற்றிலும் முழுமையாக வேலை செய்யணும்னா அதுக்கு உகந்த ஒரு பொருள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததுல நம்மளுடைய 12 தொகுப்புகளை உள்ளடங்கிய எலிக்சர் மிக்ஸ்.
இந்த பொருளினுடைய உண்மை தன்மைகளை கால டெக்னாலஜி அடிப்படையில அறிவியல் நுணுக்கத்தோடு மேடம் அவங்க புதன்கிழமை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு லட்சங்கள் கொடுத்தா கூட அந்த மாதிரி கிளாஸ் எடுக்க யாராலும் முடியாது. புதுசா வந்தவங்க இருந்தா தயவு செஞ்சு கண்டிப்பா காலத்தையும் காரணத்தையும் சொல்லாம, நேரத்தை சொல்லாம அந்த புதன்கிழமை மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மலட்டுத்தன்மை உண்டாவதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய ஆண்மை குறைவுக்கு காரணம் என்ன? ஒரு ஆண்மகன் இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்மகளுடைய உணர்வுகள் முடங்கி போனதுக்கு என்ன காரணம்? அவளுடைய மலட்டுத்தன்மைக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ணினுடைய பரிபூர்ணமான உணர்வுகள் ஏற்படாததால் தான் பல வகையான குழப்பங்கள் அவங்களுடைய மனதில் ஏற்படும் போது அது ஆக்ரோஷமாக வெளிப்பட்டு பல கோபங்களாக உருவாகிறது. அந்த கோபத்தை அடக்கி ஒரு மென்மையான பெண்மணியாக ஆக்கும் ஒரு அற்புதமான திறன் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் நான் கொடுத்து பார்த்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கூகுள் மீட் நம்மளுடைய ஜூம் மீட்ல சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க அந்த பெண்மணி. அதே மாதிரி ஒரு ஆண்மகன் தானா, நான் இவ்வளவு தைரியமானவனா, இவ்வளவு தன்னம்பிக்கையோடும் இவ்வளவு சக்தியோடும் எதிர்கொள்ளக்கூடியவனா அப்படின்றத புரிய வைக்கிறத ஒரு அற்புதமான ஆற்றலை இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருக்கு. அதனால புதுசா வந்தவங்க தைரியமா யாருடைய கேள்விக்கும் இடையூறு கெடுக்காம உங்களுடைய நம்பி வந்து உங்களை கூட்டிட்டு வந்தவங்க அனுபவ கூர்வத்துல அவங்க உணர்ந்து அந்த விஷயத்தை தான் உங்களுடைய எண்ணங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதனுடைய விஷயம் தெரியும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் எத்தனை நாளைக்கு எடுக்கலாம், எத்தனையா பிரிச்சு எடுக்கலாம், அது உங்களுடைய மனதைரியத்தை பொறுத்தது, உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. ரசாயன கலப்படம் இல்லாத உணவுகள் உங்களால திங்க முடியும்னா நீங்க எத்தனை நாள்ல வேணாலும் இந்த பொருளை நிப்பாட்டிடலாம். கழிவுகள் உங்களுக்கு சராசரியா வெளியேறக்கூடிய திறன் எப்பவுமே இருக்கும். நான் தூய்மையான நீரை தான் குடிக்கிறேன், தூய்மையான காற்றை தான் சுவாசிக்கிறேன், தூய்மையான உணவை தான் சாப்பிட்றேன், நான் நேரத்துக்கு தான் தூங்குறேன், அப்படி நேரத்துக்கு தான் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இருக்குமோ நீங்க அதை நிப்பாட்டிடலாம். இதெல்லாம் வேணாம், எனக்கு தூய்மையான காற்று வேணும், எனக்கு தூய்மையான நீர் வேணும், எனக்கு தூய்மையான வெப்ப ஓட்டம் வேணும், எனக்கு தடையில்லாத கழிவுகள் வெளியேற வேணும், எனக்கு பசி தூக்கம் ஜீரணமாக வேணும், இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க எத்தனை நாளைக்கு இந்த பொருள் உணவோடு உணவா எடுத்துக்கும் போது உணவும் அமிர்தமா மாறுது, நம்மளுடைய உடலும் கோபுர கலசமாக விளங்குவதற்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் மிக அற்புதமான ஆற்றல் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தாரக மந்திர தூரிகை. இது இந்த வார்த்தைகளை அடுக்குமொழியா சொல்வதற்கு காரணம், நான் அப்படியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற காலத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதனுடைய விளைவு, எனக்கு இந்த இவ்வளவு அற்புதமான ஆற்றலை எனக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகளை தலைமைக்கு சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அப்ளையனுக்கு சொல்லணும். அந்த விதமா தான் நான் இந்த நன்றி உணர்வு உள்ள வார்த்தைகளை என்னுடைய அடிசறுக்காத உறவுகளுக்கு நான் தரணும்னு தலைமையிடம் கேட்டதின் விளைவாக எல்லோருக்கும் சேர்ந்து கொடுங்கன்னு சொல்லி தலைமை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த பொருளை எடுத்து பயன்படுத்தும் நமக்கு நிச்சயமா நம்மளுடைய முன்னோர்களுடைய புண்ணியம், நாம் செய்திருந்த தர்மம், இது எல்லாம் சேர்ந்துதான் உண்மையிலுமே புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பொருளினுடைய வாய்ப்பு கிடைக்கும்ன்றது அடிக்கடி யோகி சார் சொல்லுவாங்க. அற்புதமா எடுப்பாங்க, மீட்டிங் எடுக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இன்னைக்கு செல்லுல பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா சார்ஜ் போடுற மாதிரி இருளை நீக்குவதற்கு சூரியன் உதிப்பதை போல நாம இந்த பொருளினுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை புரிந்து கொண்டு நம்ம ஆரோக்கியமா வாழணும்னா இந்த 7 நாளும் நமக்கு ஒரு பொக்கிசமா, ஒரு புனிதமா, ஒரு புண்ணிய சேவையா அந்த 8:30 to 9:30 மீட்டிங் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மீட்டிங்கை கத்துக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் கிடைச்சா கூட கொடுக்க முடியாது. முதல்ல நான் சொல்ற ஒரே விஷயம், என்னுடைய அணிக்கு
நீங்க 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த பொருள் வேணுமான்னு பாருங்க. பொருள் வேணும்னா எப்படி சாப்பிடணும்னு என்ன கேளுங்க. எத்தன நாளைக்கு பயன்படுத்தணும்னு நீங்க உணருங்க. அதுக்கப்புறமா இந்த பொருளினுடைய தன்மை உங்களை புனிதமாக்கும்னு சொன்னதன் விளைவா இன்னைக்கு ஒரு 200 குடும்பங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா, அதனுடைய புண்ணியம் யாருக்கு சேருங்க? எலிக்சர் மிக்ஸுக்கு சேரும். ஏன்னா, நம்ம அது என்ன வேலை செஞ்சதோ, அந்த வேலையத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர, நான் ஒரு காரணம் அல்ல. நான் ஒரு துரும்பு. இந்த நிர்வாகம் கொடுத்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அப்ப இந்த பொருள் சகல நோய்களுக்கும் ஒரு மூல நிவாரணி. சகல ஆரோக்கியத்துக்கும் ஒரு மூல நிவாரணி. தேடுகின்ற தேடலை முழுமையாக ஒரு வருமான வாய்ப்பாக மாத்துவதற்கு ஒரு அட்சய பாத்திரம். இன்னைக்கு 25, 30 வருஷம் படிச்சு எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணி கூட மன உளைச்சலுக்கு ஆளாகி, அந்த மன உளைச்சலின் காரணமாக ஏதோ ஒரு வேலையை தேடி, அந்த வேலைக்கு தகுந்த பொருளாதாரம் இல்லாம, அந்த பொருளாதாரமும் இல்லாம ஆரோக்கியத்தையும் இழந்து எத்தனை பேர் வாடி இருக்காங்க. மன நிறைவான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான ஒரு பொருளாதாரம், வாழ வைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கற்பக விருட்சத்தை நம்மளுடைய தலைமை ஒரு நேரத்துல அல்லாடுகின்ற மனித குலத்திற்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுத்திருக்குன்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ் தாதுக்கள் அடங்கியது, சத்துக்கள் நிறைந்தது, கழிவுகளை மீண்டும் சொல்றேன், கழிவுகளை போக்கக்கூடியது, சத்துக்களை புதுப்பிக்கக்கூடியது, மனிதனை உற்சாகத்தோடு என்றும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கோபப்பட்டு அருவாளை தூக்கிட்டு இருக்கிறவங்க கூட பனிரெண்டு நாட்கள் எடுத்துட்டா சாந்த நிலைக்கு வந்துருவாங்க. சாந்த நிலைக்கு வந்துருவாங்க. காரணம், மூவெப்ப மண்டலத்தை சமநிலைப்படுத்துது நம்மளுடைய பொருள். இப்படிப்பட்ட அற்புதமான பொருளை வாய்ப்பா கொடுத்த அனைவருமே, இறைவன் நேரா வரமாட்டார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க. அந்த பொருளினுடைய ரகசியத்தை அதிசயமாக எளிமையா புரிய வைப்பாங்க. அந்த புனிதத்தை எளிமையா புரிஞ்சிட்டு எடுத்துக்கிறவங்களுடைய வாழ்க்கை பல லட்சங்கள் செலவு பண்ணி கிடைக்காத ஒரு ஆற்றலை 12 வருஷங்க, 12 வருஷம் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு, டிபி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தப்பட்டு, கடைசியில டிபி நல்லாயி போச்சுன்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்து, பொருளை உணராம, செயல்பாடுகளை உணராம 100 அடி நடந்து போனா மூச்சு திணறல் வரக்கூடிய ஒரு மனிதனையும் கூட சரியா ஒரு மண்டலம் எடுத்துட்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆரோக்கியத்தோட அவர் இருப்பாரோ அந்த ஆரோக்கியத்தை 100% நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கொடுக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ 17 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் 6 மாசம் எடுத்து மணி மாற ஒரு மழலையை பெத்து அவங்க மகிழ்ச்சியோட இருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள எந்த அளவுக்கு அதிசயம் இருக்குதுன்னு பாருங்க. 3 வருஷம் பேச முடியாம இருந்தவங்க ஒரு 3 மாசம் பொருளை எடுத்து தன்னுடைய பேரை சொல்லிட்டு இன்னைக்கு கடைக்கு போறாங்கன்னா அந்த பொருள்ல எந்த அளவுக்கு அதிசயம் இருக்கும். ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு அருள். இந்த நம்பிக்கையும் அருளும் ரெண்டும் சேர்ந்ததுதான் மனிதனுடைய பிரகாசமான ஒளிச்சுடர். அந்த பிரகாசமான ஒளிச்சுடர் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்னு உணரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உணர்ந்திருக்கிறவங்க உள்ள கற்றறிந்த மேதைகள், புனிதம் புரிந்த பெரியோர்கள், உணர்வு பூர்வமான நல்ல உள்ளங்கள் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அறியாத உறவுகளும் அறிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. இந்த அறியாதவங்களுக்கு புரியணும்னா என்ன பண்ணணுங்க, இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாளைக்கே ப்ராடக்டை வாங்கி ஒரு 15 டேஸ் பயன்படுத்துங்க.
அதுக்கப்புறமா சொன்ன வார்த்தையில பொருள் இருக்கா, அந்த பொருளுக்கு மேல இன்னும் எலிக்சர் மிக்ஸ்ல பயன் இருக்கான்னு எப்போ உணர முடியுங்க? எடுத்தா தான் உணர முடியும். எடுத்தா தான் உணர முடியும். நெகம் சொத்த, வெட்டுனா உளுத்து போகுது. ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. இளமையில அந்த நகத்த வெட்டுனா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அப்படி இருக்கும். முடி அடர்த்தி இல்லாதவங்க, ஒரு 6 மாசம் எடுத்து பாருங்க. முடியினுடைய அடர்த்தி என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், கிட்னி இந்த 5 ராஜ உறுப்புகளும் சமநிலைக்கு இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை நம்ம இன்னைக்கு எல்லாம் எதையும் நம்புறோங்க. டெக்னாலஜி அடிப்படையில, அறிவியல் நோக்கத்துல பேப்பர் குடுக்குற ரிசல்ட் தான் நம்ம நம்புறோம் இல்லைங்களா? எவ்வளவு பழுதடைந்த உடலா இருந்தாலும் சரி, அந்த உடலினுடைய டெஸ்ட் முனை அதாவது ஆதாரப்பூர்வமான ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு, ஒரு 3 மண்டலங்கள் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் எடுத்துட்டு, திரும்பவும் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. அந்த ஆய்வினுடைய உண்மை அறிக்கையும், நம்மளுடைய உணர்வுபூர்வமான உடலினுடைய செயல்பாடும், நாம் யாரு என்பதை இது காட்டும். அதுதான் அவ்வளவு அதிசயம் நிறைந்த, தங்க நிறம் போல பளபளக்கிற ஒரு அற்புதமான பேக்கெட். எளிமையா ஒரு 7.5 கிராம்ல நம்மளுடைய கைக்குள்ள அடங்குற சிட்டிகையா இருக்குன்னா, அதுக்கு அவ்வளவு மகத்துவம், மகிமையும் இருக்கு. இந்த அதி அற்புதமான விஷயத்த இந்த கொடூரமான காலகட்டத்துல நவீனம் வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. நாகரிகம் உயர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. பொருளாதாரம் விண்ணை தொடர அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஏழை மக்களுக்கு இது எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட ஏழ்மையை போக்கி, வறுமையை நீக்கி, நோயை போக்கி, குறைபாடுகளை நீக்கி, மனித சமுதாயத்தில் மனிதனாக வாழ வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு குவியல் அப்படின்னா, அது எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தலைமைக்கும், இந்த அற்புதமான விஷயத்த என்னுடைய கையில் கொண்டாந்து கொடுத்த என்னுடைய அப்ளையனுக்கும், என்னை நம்பி வந்து எடுத்த ஒரு 200 குடும்பங்களுக்கும் என்றும் பணியாற்றும் ஒரு சேவகனாக இருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்திருக்கு. நன்றிகள் பல கூறி, உள்ள இருக்கிற உறவுகள் அத்தனை பேர்த்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், என் பணிவார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் இது போல வாய்ப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு கிடைக்கப்படும் என்றால், இதைவிட வேற ஏதும் பாக்கியம் இந்த பிறப்பில் மனித குலத்திற்கு நலம் செய்ய எனக்கு வேற ஏதும் வாய்ப்பு கிடைக்காது என்று கூறி, உங்களோடு ஒருவர், உங்களில் ஒருவர் என்றும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்.